ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் வந்து நம்ம 6th சாப்டர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மீனிங்ஸு எல்லாம் பார்த்தோம் இல்லையா, டெஃபினேஷன்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம், அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் ஆரம்பித்தோம் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் கார்பரேஷன்ஸ் அதான் பார்த்தோம் இல்லையா. அதாவது வந்து கூற்று அந்த இது சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸை நடத்துகிற அந்த கூட்டுருவாக்கத்தினுடைய பேசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டர்ட் கம்பெனிஸ் பார்த்தோம். அதாவது இந்த பட்டய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ். ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ் அப்படின்னா சட்டமுறை கம்பெனிஸ், நிறுவனங்கள் சட்டமுறை நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ் அதாவது சட்டமுறை நிறுவனங்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு பை எ ஸ்பெஷல் ஆக்ட் மேட் இன் பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கம்பெனி இஸ் ஸ்பெசிஃபைடு இன் தி மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ரூல்ஸ் ரிலேட்டிங் டு டே மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு இன் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ். Of statutory company is conducted by Controller and Auditor General of India. The report of CAGI is placed in this Parliament, State Assemblies concerned. Examples: Food Corporation of India, LIC, GIC, RBI, SPI, IDBI. Statutory companies enjoy autonomous status. It needed not use the word limited next to its name. அதாவது இந்த இது வந்து பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசம்பிளி இல்லை ஏற்றப்படக்கூடிய அந்த சட்டங்கள் இருக்குல்ல, அந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த கம்பெனிஸ் அதாவது நிறுவனங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி உருவாக்கப்படும். மேலும் இந்த நிறுவனங்கள் வந்து இந்த சட்டமுறை அதாவது ஸ்டாச்சுட்டரி அந்த சட்டமுறை நிறுவனங்கள் அதான் ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இந்த மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா அமைப்பு முறையீட்டில். ஓகே, அமைப்பு முறையீடு. மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னால் அமைப்பு முறையீடு அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து ஒரு கம்பெனியை எப்படி நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்னு கம்பெனி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து அமைப்பு முறையீடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இந்த அரசியல் சட்டத்தில் குறியிலவாறு இந்த அமைப்பு முறையீட்டில் அதாவது இந்த மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் அன்றாடம் நடைபெறக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த விதிமுறைகள் நடைமுறைகள் இருக்கு இல்லையா, அதை உள்ளவாறு அதில் உள்ளவாறு தான் எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே இந்த மெமோரண்டத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதில் உள்ளவாறு தான் அந்த கம்பெனி வந்து என்ன செய்ய வேண்டும், நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு தான் மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ். நாம் எப்படி ஒரு கம்பெனியை அமைக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே அதை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேயா, இந்த ஸ்டாச்சுட்டரி கம்பெனி வந்து ஆடிட்டிங் இந்திய ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ் அதனுடைய ஆடிட்டர் தான் வந்து அதை என்ன செய்வார், அதை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் தான் அதெல்லாம் பார்ப்பார். அவருடைய அறிக்கை பார்லிமெண்ட்லையாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் அசம்பிளியில் தாக்கல் செய்யப்படும். அவர் செய்கிற அந்த ஆடிட்டிங் ப்ரிப்பரேஷன் தான் வந்து அந்த அறிக்கை தான் வந்து இங்கே அது பார்லிமெண்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட்டோட அசம்பிளியில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதாவது இந்தியன் ஃபுட் கார்பரேஷன் மற்றும் எல்ஐசி, ஜிஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஐடிபிஐ. இதில் ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லாமே வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ். ஓகே, அதாவது சட்டமுறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இதை எல்லாமே வந்து என்ஜாய்ஸ் அட்டானமஸ். அது அட்டானமஸ்னால் தன்னாட்சி, அதாவது தானாகவே எல்லாத்தையும் ஆக்டிவிட்டீஸையும் செயல்படக்கூடிய நிறுவனங்கள். ஓகே, நிறுவனங்கள். இட் நீட் நாட் அதாவது வந்து இந்த நிறுவனங்களை பொறுத்தவரை வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வரையறுக்கப்பட்டது என்ற வார்த்தை தனது பெயருக்கு பின்னால் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஓகேயா, வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த லிமிட்டட். ஓகேயா, இந்த லிமிட்டட் அப்படிங்கிறத இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஜிஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஐடிபிஐ இதெல்லாம் வந்து சேர்க்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் நோக்கம் இல்லாத ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு அசோசியேஷன் சங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட், த ஜென்ரல் கவர்மெண்ட் மே by license grant that an associations may be registered as a company with limited liability without using the words limited or private limited as per of its name. The license will be granted only in the case of associations not
for profit. In other words, the general government will grant the license only if it is satisfied that section 8 in படி the சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வகையான அந்த அசோசியேஷனுக்கு அனுமதி வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வகையான அந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி, அதாவது வரையறுக்கப்பட்ட அந்த பொறுப்புடன் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லது ப்ரைவேட் லிமிட்டட் என்றும் வார்த்தை வந்து அந்த பெயருடன் இறுதியில் வந்து சேர்க்காமல் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ப்ராஃபிட் இல்லாத ஒரு அமைப்பு ஆர்கனைசேஷனாக என்ற நிலையில் அந்த தகுதி நிலையில் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஓகேயா, இந்த பின்வரும் அந்த நிபந்தனைகளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த மத்திய அரசு அனுமதி வழங்கிய இது என்னென்னு பார்ப்போம். ஓகேயா, the association about to be formed as a limited company aims at the promotions of sports, commerce, arts, science, religion, charity or any other useful objects. அதாவது இந்த சங்கம் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொன்னால வரையறு பொறுப்பு என்ற நோக்கத்துடன் மட்டுமே இந்த பிஸ்னஸை மேம்படுத்தும். ஓகேயா, அதாவது அந்த சயின்ஸு, ஆர்ட்ஸு, ரிலீஜன், சாரிட்டி அண்டு அந்த மாதிரி அந்த பயன்படத்தக்க அந்த எய்ம் அந்த நோக்கத்தோடு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாபமில்லாத ஒரு அமைப்பு. இப்போ கருணை இல்லம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சயின்ஸுக்காக ஒரு இது நடத்துகிறதாக இருந்தாலும் இதிலெல்லாம் மாணவர்களுக்காக நடத்தப்படுறது, அதாவது ரிலீஜன் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு அந்த ஒரு இதுக்காக நடத்தும். இதில் வந்து எந்த வித பெனிஃபிட்ஸும் இருக்காது, லாபமும் ப்ராஃபிட் மோட்டிவ்ஸில் நடத்தப்படுவது கிடையாது. ஓகேயா, அதான் சொல் லாபமில்லாத நோக்கில் அமைக்கக்கூடிய சங்கங்கள் இதெல்லாம். ஓகேயா, intends to apply its profits if any for promoting its subjects. அதாவது இது லாபமில்லாத ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் சில வகையில் ஏதாவது சிறிதளவு லாபம் கிடைச்சாலும் அந்த லாபத்தையும் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த மட்டுமே அதை பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ப்ராஃபிட்ஸ் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனினா அதனுடைய மெம்பர்ஸ் உறுப்பினர்களுக்கு என்ன வழங்கப்படும்? டிவிடெண்ட் வழங்கப்படும். அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதி இது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஷேருக்கானது வந்து அதுக்கு பேர் டிவிடெண்ட், பங்காதாயம் அப்படின்னு அர்த்தம். அது கொடுக்கப்படும். ஆனால் இந்த மாதிரி அமைக்கப்படுகிற அசோசியேஷன் மூலம் அமைக்கப்படுகிற ப்ராஃபிட் நோக்கமே இல்லாத அமைக்கப்படுகின்ற இந்த சங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ், அதாவது வந்து அவங்களுக்கு எந்தவித டிவிடெண்ட்டு எதுவுமே என்ன செய்யலை, வழங்குவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, companies may be public or private companies and may or may not have share capital. அதாவது வந்து இந்த மாதிரியான அந்த கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அது பொது நிறுவனமாகவோ அல்லது தனி நிறுவனமாகவோ இருக்கலாம், அல்லது இதில் வந்து என்ன செய்யலாம், அந்த ஷேர் கேபிட்டல் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பப்ளிக்காகவும் இருக்கலாம், ப்ரைவேட்லாகவும் இருக்கலாம். சப்போஸ் என்ன இருக்காது, ஷேர் கேபிட்டல், அதாவது இந்த கேபிட்டல் பங்கு மூலதனம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கூட இந்த அமைப்பு நடைபெறும், இந்த நிறுவனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் வந்து அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப். அதாவது மெம்பர்ஷிப்னா உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களுடைய அடிப்படையில் நம்ம இப்போ வந்து இந்த கம்பெனிஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் எ டைப் ஆஃப் கம்பெனி விச் இஸ் ஃபார்ம்டு வித் மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் 2 டைரக்டர்ஸ். அதாவது இந்த ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகை இல்லை வந்து இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 2 நபர்கள். ஓகேயா, 2 ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது 2 ஷேர் ஹோல்டரும் அதுக்கு மேலே 2 டைரக்டர்ஸ், அதாவது 2 ஷேர் ஹோல்டர்ஸ் 2 டைரக்டர்ஸை கொண்டு செயல்படக்கூடியது தான் இந்த ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. த மினிமம் requirement with respect to authorized or paid of capital rupees 1 lakh has been omitted by the Companies Act 2015, 29th of May 2015. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் குறைந்தபட்சம் வந்து அதில் வந்து அக்செப்ட் பண்ணுற கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, குறைந்தபட்சம் 1 lakh அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது லீகல், அதாவது நிறுவனம் சட்டம் இருக்கு இல்லையா, அதாவது கம்பெனி ஆக்ட், அந்த ஆக்ட் படி 2015 இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் விதிக்கப்பட்டது. இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து 29/5/2015 அன்று இது வந்து என்ன செய்யப்பட்டது, அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, crucial conditions of a private limited company is that it by its articles of association restricts the right of transfer its shares and also prohibits any invitations to the public to subscribe for any securities of the company. கம்பெனியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸ் மாற்றம் செய்வதை அந்த இது இருக்குல்லையா அசோசியேஷன், அந்த அசோசியேஷனுடைய நடைமுறை
அந்த நடைமுறை வந்து தடை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து செக்யூரிட்டிஸ் பத்திரங்களுக்கு அந்த செக்யூரிட்டிஸுக்கான அழைப்பு, அதாவது பத்திரங்களுக்கான அழைப்பு விடுப்பதை வந்து அது இந்த கம்பெனி என்ன செய்கிறது, தடை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. Minimum of 200 persons can become shareholders in a private company. The name of private company should be suffixed with the private limited or X Scientific Publishing Services Private Limited, Chennai. A private limited company can be formed in 3 variations. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது வந்து அதிகபட்சமாக 200 நபர்ஸ், அதாவது சொல்லப்படுகிறது கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் 200 நபர்ஸ் வரை அனுமதிக்க முடியும். அது அதாவது இந்த கம்பெனி ஆக்ட் படி அனுமதி அளிக்கப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் அது வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிக்கப்படுகிறது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் கேன் பி ஃபார்ம்டு 3 வேரியேஷன்ஸாக பிரிக்கப்படுகிறது. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 person கம்பெனி. இதுதான் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய 3 வேரியேஷன்ஸ். ஓகேயா. அதாவது ஏங்கிறது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பிங்கிறது அஸ் ஏ ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அடுத்து சிங்கிறது as a 1 person company, OPC 1 person company. இதுதான் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய 3 வேரியேஷன்ஸ். ஓகேயா. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் கம்பெனி. Public company means a company which is not private company. A public company may be said to be an associations which, அதாவது இந்த பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி அல்லாமல் பொது கம்பெனியாக அதாவது பொது நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. அது வந்து இந்த பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறது வந்து பின்வரும் அந்த இயல்புகளெல்லாம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்னென்னு பார்ப்போம். ஓகேயா. கன்சிஸ்ட் ஆஃப் லீஸ்ட் 7 members, அதாவது குறைந்தபட்சம் வந்து 7 members வந்து கொண்டது இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் எ மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் 5 lakhs ஆர் சச் ஹையர் பெய்டு அப் கேபிட்டல் அஸ் மே பி ப்ரெஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குறைந்தபட்சம் செலுத்தப்பட்ட அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது 5 லட்சமாக ஆகும். ஓகேயா. குறைந்தபட்சமாக அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பொறுத்தவரை குறைந்தபட்சம் கேபிட்டல் அப்படிங்கிறது 5 lakhs ஆகும். அல்லது அதிகபட்சமாக செலுத்தப்பட்ட மூலதனம் குறிப்பு அதிகபட்சங்கிறது வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அது வந்து சொல்லப்படவில்லை. ஓகேயா. குறைந்தபட்சங்கிறது 5 lakhs அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ் ஏ சப்சிடரி ஆஃப் எ கம்பெனி விச் இஸ் நாட் எ ப்ரைவேட் கம்பெனி. இது துணை நிறுவனம் என்பது, ஆனால் தனி நிறுவனமாக இது வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் ஷேர்ஸ், அதாவது பங்குகள் இருக்கு இல்லையா, அந்த பங்குகளை மாற்றம் செய்வதை தடை செய்வதில்லை. இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து ஷேர்கள் வந்து மாற்றிக்கிறத தடை செய்வது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. It does not prohibit any invitations to subscribe for any shares or debentures of the company. அதாவது வந்து இந்த கம்பெனியை பொறுத்தவரை ஷேர்களுக்கோ அல்லது இந்த செக்யூரிட்டிஸ் கடனீட்டு பத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த டிஃபென்ச்சர்ஸுக்கோ அல்லது அந்த மாதிரி டிஃபென்ச்சர்ஸ் வெளியிடுவதற்கு தடை செய்வதில்லை. இந்த பப்ளிக் கம்பெனியை பொறுத்தவரை என்ன இது அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ அல்லது ஷேர்களுக்கோ அல்லது டிஃபென்ச்சர்ஸ்க்கோ வந்து என்ன செய்வதில்லை, அதை வெளியிடுவதில்லை, தடை செய்வது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. does not prohibit any invitations or acceptance of deposits. The name of public company should be suffixed with the National Aluminium Company Limited, Chennai. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பார்த்திங்கன்னா பப்ளிக் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, பொது நிதி, அந்த பொது நிதியை பெறுவதற்கு பப்ளிக்கு அழைப்பு விடுப்பதை தடை செய்வது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கம்பெனியை பொறுத்தவரை அந்த பொது நிதியை பெறுவதற்கு இந்த நிறுவனம் வந்து என்ன செய்கிறது, மக்களுக்கு அழைப்பு விடுவதை அக்செப்ட் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் சென்னையை வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேயா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. இப்போ வந்து நம்ம என்னென்னா லயபிலிட்டி, அதாவது பொறுப்புகளின் அடிப்படையில் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகே. கம்பெனியுடைய இதை வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியுடைய இதை வந்து பொறுப்புகளின் அடிப்படையில் நாம் லயபிலிட்டி, அதான் பொறுப்புகள் அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ், அதாவது ஷேர்ஸ் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகே. லிமிட்டட்னா வரையறுக்கப்பட்டன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள், பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள். இதோட கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.